கள்ளக்குறிச்சியில வீடு புகுந்து வயதான தம்பதியை தாக்கிட்டு 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கிற கடுவனூர் கிராமத்தை சேர்ந்த கேசரிவர்மன் அப்படின்றவர் வெளிநாட்டுல குடும்பத்தோட தங்கி பணியாற்றி வராரு. இவரோட தந்தை முனியன் மற்றும் தாயார் பொன்னம்மாள் கடுவனூர்ல இருக்கிற வீட்டுல தனியா வசிச்சு வராங்க. இந்த நிலையில வர ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கிற தன்னோட பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழால கலந்துக்கிறதுக்காக கேசரிவர்மன் சொந்த ஊர் வந்திருக்காரு. இன்னும் 4 நாட்கள்ல மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற இருக்கிறதுனால வங்கி லாக்கர்ல இருந்து 200 சவரன் தங்க நகைகளை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. கேசரிவர்மன் தன்னோட மனைவி மற்றும் மகள்களோட பாஸ்போர்ட் ரெனிவல் செய்யறதுக்காக சென்னைக்கு போயிருக்காரு. இந்த தருணத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கேசரிவர்மன் வீட்டோட பின்பக்க கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஆயுதங்களால கேசரிவர்மனோட தாய் பொன்னம்மாள், தந்தை முனியன் ஆகியோரை தாக்கி கத்தி முனையில பீரோல வச்சிருந்த 200 சவர நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கிற நிலையில வயதான தம்பதி தனியா இருக்கிறது குறித்து உள்ளூர்ல வசிக்கிற நபர் யாரோ கொடுத்த தகவலின் பேரில தான் வெளியூர் கொள்ளைக்காரர்கள் கைவரிசை காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாலையில தூங்கிட்டு இருந்த வயதான தம்பதியை தாக்கி நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் சங்கராபுரம் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு.